ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே டாக்டர், இந்த ஃபேட்டி லிவர் என்ன ரீசனால டெவலப் ஆகும்? ஸோ இந்த ஃபேட்டி லிவர் மெயினாகவே நம்ம இதுலேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஃபேட்டி லிவரில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கும் டாக்டர்? ஸோ இந்த ஃபேட்டி லிவரோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1ல் வந்துட்டு கிளினிக்கலாக எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. நம்ம ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னு போகும்போது த லிவர் அண்டர்கோஸ், ஸோ அது இன்ஃப்ளேமும் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து த சான்சஸ் ஆஃப் டெவலப்பிங் கேன்சர் கேன் ஆல்சோ பி தேர் once it attains the stage 4. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன, அது யார் யாருக்கெல்லாம் வரலாம் அண்ட் என்னென்ன காசஸ் இதனால கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கூட டாக்டர் பிரீத்தி இருக்காங்க. ஹலோ டாக்டர். ஹாய். ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த நேம் இட் செல்ஃப் இம்ப்ளைஸ் அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேட் டெபாசிஷன் அக்ராஸ் த லிவர் சர்ஃபேஸ், அதாவது நம்ம லிவரை சுற்றிலையும் கொழுப்பு வந்து நிறைய டெபாசிட் ஆகும். இதுதான் ஃபேட்டி லிவர். இதுலேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ 4 ஸ்டேஜஸ் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும். இதுலேயே உங்களுக்கு புரியும், ஆல்கஹால் வழியாக இது டேமேஜ் ஆகலை. ஸோ ஆல்கஹால் இல்லாமல் நடக்கிற லிவர் டேமேஜ் தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். நாஷ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் மெயின்லி fat deposition across the liver surface. ஓகே டாக்டர், இந்த ஃபேட்டி லிவர் என்ன ரீசனால டெவலப் ஆகும்? ஸோ இந்த ஃபேட்டி லிவர் மெயினாகவே நம்ம டயட்னால தாங்க டெவலப் ஆகுது. அதாவது எக்ஸசிவ் ஃபேட்டி ஃபுட், எக்ஸசிவ் வெயிட் கெயின் இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவர் ஈஸியாக டெவலப் ஆகலாம். இதுக்கு வேறு ஏதோ இன்ஃபெக்டிவோ இல்லை மற்றபடி வேறு எந்த காசஸுமே இல்லை. இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஆர் இன்டேக் தான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதை சொல்லலாம். இந்த ஃபேட்டி லிவரில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கும் டாக்டர்? ஸோ இந்த ஃபேட்டி லிவரோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஜ் 1, 2, 3, 4. ஸோ 1ல் வந்துட்டு கிளினிக்கலாக எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. மோஸ்ட் ஆஃபன் டச்சே இல்லையா வயா நீங்கள் இப்போ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஸ்கேனில் வந்து உங்கள் லிவரை சுற்றி நிறைய ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் ஸ்டேஜ் 1. இப்போ ஸ்டேஜ் 2ல் பார்த்தா கொஞ்சம் பிளட் லெவல்லையும் வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். அதாவது நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணும்போது அதுலேயும் வந்து கொஞ்சம் அப்நார்மாலிட்டிஸ் இந்த லிவர் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜஸ் 3 and 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸ்டேஜஸ் 3ல் வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டேஜ் 2லேயே இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 3ல் வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் லிவரில். அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதனால் வந்து அவுட்ரைட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஸ்லோவாக த லிவர் ஸ்டார்ட்ஸ் டு டிட்டரியேட். ஸோ ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இதையும் தாண்டி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிரோசிஸ்னால் அந்த லிவரே ஒரு மாதிரி அங்கங்கே வீங்கி போய் கம்ப்ளீட்டாக அதோட ஃபங்க்ஷனே ஒன்றும் பெருசாக இல்லாத அளவுக்கு போகிற வரைக்கும் சான்சஸ் ஆர் தேர், விச் இஸ் த ஸ்டேஜ் 4th ஆஃப் த ஃபேட்டி லிவர். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டேஜ் 4 வரைக்கும் போன அப்புறமா the chances of developing cancer can also be there once it attains the stage 4. பட் இது நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆகும். ஐ மீன் டெக்கேட்ஸ் ஆல்சோ. இட் கேன் டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டுகெதர் ஃபார் திஸ் டு டெவலப். இன்னைக்கு வீடியோவில் ஃபேட்டி லிவர்னா என்ன, அது எப்படி டெவலப் ஆகும் அண்ட் அதோட ஸ்டேஜஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்.